உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? கேளுங்க ஆண்டவரிடத்துல. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்களேன், ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? அவன் என்ன சொல்றான் படிங்கள? சில நேரங்கள்ல நம்ம ஒண்ணு கேட்போம், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்களேன். வீட்டுக்கு போனேன், அந்த பக்கம் வந்தேன், இந்த பக்கம் வந்தேன். கரெக்டா கேளுங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆண்டவர் இப்ப நான் உனக்கு என்னப்ப செய்யணும்? நம்மளா என்ன சொல்லுவோம்? கூப்பிட்ட ஆண்டவர் 2 பேர் அதட்டா என்ன பேசாதரான்னு சொன்னா நான் வீட்லயே நெவர். நிறைய நேரங்கள்ல கூட கடவுளுக்கு முன்னாடி இப்படிதான் அலப்பறை பண்றோம். தூக்கி போட்டுருங்க. என்ன வேணும்? அவன் சரியா கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். வாட் இஸ் தி கோல்? உன்னுடைய லக்கு என்ன? உன்னுடைய லக்கு என்ன? ஆண்டவருடைய சமூகத்துல சிலுவை நிழலில அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும், சிலுவைக்கு நேராய் கர்த்தருடைய சமூகத்துல நிற்க வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே உலகத்துக்குரியவைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். சிலுவைக்கு நேராய் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனையோ காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு உலகத்தை தேடி எதையோ நினைச்சு மறந்துட்டோம். உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே. நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். அன்பானவர்களே, அவன் சரியாய் கேட்டான், நான் பார்வை பெற வேண்டும். அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய சமூகத்துல சிலுவைக்கு நேராய் உனக்காய் எனக்காய் கல்வாரியில ஏறு பெற்ற ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறாரே அந்த ஆண்டவரிடத்துல பாவங்களை முற்றிலுமாய் அறிக்கை செய்து, ஆண்டவரே எனக்கு ஒன்னே ஒண்ணு வேணும், உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் வேணும்? உங்க கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை அப்படியே அர்ப்பணியுங்கள். இது அர்ப்பணிப்பின் நேரம். கர்த்தருடைய சமூகத்துல ஒருவேளை எத்தனையோ கன்வென்ஷன் கூட்டங்களில முன்பாய் நடந்து போய் கைகளை தூக்கின நாட்கள் இருக்கலாம், முழங்கால் படியிட்டு ஜெபித்த நாட்கள் இருக்கலாம்.